ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போகிற அந்த ஏஐ இமேஜ் தான் எப்படி எடிட் பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பிங் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி வெப்சைட்லையும் நீங்கள் அதை பண்ணலாம். ஆப் லிங்க்கும் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை சைன்இன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் கிரியேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன டைப் பண்ணணுன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சென்டென்ஸ்னு கொடுத்துட்டு கீழே அந்த சென்டென்ஸை கொடுக்குறேன். நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த சென்டென்ஸ். இப்போ நான் இதில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன்ல, நீங்கள் அதில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ அதில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே அனிமி கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை வந்துட்டு உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. கொரியன் கேரக்டர், மூவி கேரக்டர், எந்த கேரக்டர் வேணாலும் நீங்கள் அதை அங்கே போட்டுக்கோங்க. கேரக்டரை இப்போ சூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாய் சிட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்துட்டு கேர்ள்ஸ் பார்க்குறீங்கன்னா பாய் இருக்கிற இடத்துல கேர்ள்னு போட்டுக்கோங்க. சிட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்டிங், ஸ்லீப்பிங், ரன்னிங், ஜம்பிங் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போது சோஷியல் மீடியா லோகோ யூடியூப்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் யூடியூப் இருக்கிற இடத்துல வந்துட்டு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ அதையும் சூஸ் பண்ணிவிட்டு த கேரக்டர் மோஸ்ட் வியரிங் மாடல் இந்தியா கிளாத்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு இப்போது மாடர்ன் கொரியன் கிளாத்ஸ்னு போடுங்க, இல்லைனா மாடர்ன் கேரளா கிளாத்ஸ்னு போடுங்க. இல்லை எனக்கு சட்டை இந்த மாதிரி தான் இருக்கணும், பேண்ட் இந்த கலரில் தான் இருக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. சென்டென்ஸில் வந்துட்டு நான் இது வந்துட்டு ஆட் பண்ணல, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கேரக்டர் ஐடென்டிஃபைன்னு போட்டுட்டு பியர்டு, அப்புறம் ஐப்ரோ லென்த்து, கண் இந்த மாதிரி தான் இருக்கணும், மூக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஆப்ஷனை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதையும் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நேம்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் நேம் போடலாம், இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் போடலாம், இல்லை உங்கள் பேர் கூட போடலாம், என்ன வேணாலும் போடலாம் அங்கேயும். இப்போது இதெல்லாம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாக்ஸில் க்ரியேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஜெனரேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இதே மாதிரி நான் அந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணி இன்னொரு வாட்டி நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பாய் சிட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்துட்டு சிட்டிங்க்கு பதிலாக ஸ்டாண்டிங்னு போடுறேன். இப்போது சோஷியல் மீடியா லோகோ யூடியூப்னு இருக்குது, நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்னு போடுறேன். போட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு யூசர் நேம் வந்துட்டு லியோதாஸ்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அங்கே அருண்னு போடுறேன். போட்டுட்டு க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, இந்த இமேஜ் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ண மாதிரியே வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் எத்தனை வாட்டி க்ரியேட் கொடுத்தாலும் அது மறுபடியும் டிஃப்ரெண்ட்டாக ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு காட்டும். இப்போ அதில் ஏதாச்சும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ இமேஜ்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னோடய ஃபேஸ் மாதிரி அது இல்லை, என்னோடய ஃபேஸ் அப்படியே அக்யூரேட்டாக வரணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டை கூகுளில் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு இதுக்கும் ஒரு லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏஐ டூல்ஸ் பை ரீமேக்கர் ஏஐன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஃபேஸ் ஸ்வாப் நவுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும், அதில் மேலே இருக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து க்ரியேட் பண்ணல, அந்த ஃபோட்டோ வந்துட்டு அங்கே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேங்க. இப்போ கீழே இருக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த கார்ட்டூனில் வந்துட்டு விஜய் சாரோட ஃபேஸ் அப்படியே வந்துடுச்சு. அப்படியே நான் ஒரு ஃபீமேல் கேரக்டரும் ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், என்னால் முடிஞ்ச வரையும் வீடியோவில் வந்துட்டு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த எடிட்டிங் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.